யாரையாவது வழி அனுப்பும்போது என்னதான் நமக்கு அதிருப்தியாக இருந்தாலும் ஒரு நம்ம குட் ஃபேர்வெல் கொடுத்துருக்கணும். குட் ஃபேர்வெல் கொடுத்துருக்கணும், சொல்லாமல் இருக்கணும். நாங்கள் ரீட்டைன் பண்ணல, எங்கள் டீமில் செட் செட் ஆகலை, ஆகல. என்ன வேணாலும் சொல்லியிருக்கலாம். அது சொன்னது வந்து ஐ திங்க் துபாயில் ஒரு ILT20 நடந்துகிட்டு இருந்துச்சு. இவர் அங்கே ஒரு மேட்ச் விளையாடி அவருக்கு ஒரு ப்ரைவேட் ஜெட் கொடுத்துருவாங்களாம். இங்கே ஒரு மேட்ச் விளையாடி இங்கே வந்து இன்னொரு மேட்ச் விளையாடி ப்ரைவேட் ஜெட்டு பிடிச்சி போய் அங்கே இன்னொரு மேட்ச் அடுத்த நாள் விளையாடுவாராம். கரண்ட்டாக கூட இன்ஜுரி லிஸ்ட்டில் இருக்கார். ஸோ உங்களுக்கு 14 மேட்ச்சில் 10 மேட்ச் விளையாடினா பெரிய விஷயம். எக்ஸ்ட்ராடினரி டேலண்ட், எக்ஸ்ட்ராடினரி பேஸ் போடுறாரு. பட் கொஞ்சம் இன்ஜுரி 14 கொடுத்ததுனால இப்போ என்ன ஆகுதுன்னா RTM 0 அண்ட் அவங்களோட பர்ஸ் தான் லீஸ்ட் ஆக்ஷன் வர ஆக்ஷனில் வெறும் 41 கோடியோடு தான் அவங்க உட்காருவாங்க. RTM 0ன்றப்போ உங்களால் வந்து ஒரு செஹல் மேலே RTM போட முடியாது, ஒரு அஸ்வின் மேலே RTM யூஸ் பண்ண முடியாது. எனக்கு மற்ற டீம்லேருந்து ஆஃபர் வருது, நான் அதிக தொகைக்கு போவேன், போகாமல் நான் தக்க வச்சுக்கிறது நான் என்ன பண்ணணும்? 23 வேணும், இந்தா கொடுக்குறேன், என் டீமை விட்டு போவேன். குருவாஞ்சேரியில் ஃபிளாட் வாங்கினா அடுத்த குருவாஞ்சேரியில் பிளாட் இலவசம். நம்ம ஐஃபீம் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஸ்பைக் அப்ஸ் குருவாஞ்சேரியில் லிமிடெட் பீரியட் ஆஃபர் மிஸ் பண்ணிடாதீங்க மக்களே. லக்னோ அகைன் அந்த பேரில் தான் இருக்கு லக்கு. ஆமாம், மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான். அந்த லைக் அந்த ஓனர் இருக்கிறாங்க இல்லையா, அந்த மேனேஜ்மெண்ட் அவர் இந்த டைமும் பேசியிருக்கிறாங்க அந்த மைல் ஸ்டோன் KL ராகுலை பற்றி அந்த பேசினது. அதை தவிர்த்திருக்க வேண்டியது இல்லையா? ஏன்னா இப்போ யாரையாவது வழி அனுப்பும்போது என்னதான் நமக்கு அதிருப்தியாக இருந்தாலும் ஒரு நம்ம குட் ஃபேர்வெல் கொடுத்துருக்கணும். குட் ஃபேர்வெல் கொடுத்துருக்கணும், சொல்லாமல் இருக்கணும். நாங்கள் ரீட்டைன் பண்ணல, எங்கள் டீமில் செட் ஆகலை, என்ன வேணாலும் சொல்லியிருக்கலாம். அது சொன்னது வந்து ஐ திங்க் தவிர்த்திருக்க வேண்டிய ஒரு விஷயம். அதுதான். மற்றபடி ரிட்டென்ஷன் வரப்போ முடிஞ்ச அளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. பூரானை வந்து தக்க வச்சிருக்காங்க 21 கோடி. ஏன்னா கிளாஸனும் பூரனும் தான் கரண்ட் T20 கிரிக்கெட்டில் பெஸ்ட் ஹிட்டர்ஸ். நான் சூரியகுமாரையும் அந்த லிஸ்ட்டில் வைப்பேன். பிக் ஹிட்டர்ஸ்னு வரப்போ நிக்கலஸ் பூரன் 21 அண்ட் கேப்டனும் அவர் தான் பண்ண போகிறாருன்னு நினைக்கிறேன். அப்படியா? மேக்ஸிமம் அவர் தான் வாய்ப்பு இருக்கும். ஆமாம், 21 கோடி கொடுக்குறோம். இவ்வளோ காசு கொடுக்குறேன்ல, அதையாவது அது பண்ணு. ஏன்னா நல்ல ஹிட்டர். லாஸ்ட் சீசன்லயுமே வந்து பெர்ஃபார்மன்ஸ் கன்சிஸ்டன்ட்டாக சூப்பராக வந்து எல்லா T20 கிரிக்கெட்லையும் உங்களுக்கு 100 நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ஒரே டைமில் 100ம் துபாயில் ஒரு ILT20 நடந்துகிட்டு இருந்துச்சு. இவர் அங்கே ஒரு மேட்ச் விளையாடி அவருக்கு ஒரு ப்ரைவேட் ஜெட் கொடுத்துருவாங்களாம். இங்கே ஒரு மேட்ச் விளையாடி இங்கே வந்து இன்னொரு மேட்ச் விளையாடி ப்ரைவேட் ஜெட்டு பிடிச்சி போய் அங்கே இன்னொரு மேட்ச் அடுத்த நாள் விளையாடுவாராம். அவ்வளோ டிமாண்ட் ஃப்ரான்சைஸ் கிரிக்கெட்டில் நிக்கலஸ் பூரனுக்கு. அவர் மாதிரி டிமாண்ட் உள்ள பிளேயர்லாம் கரண்ட் T20 கிரிக்கெட்டில் இல்லை. 21 டிசர்வ்டு. ரவி பிஷ்னாய் 11 ரொம்ப பிடிச்சிருக்கு. மயாங்க் யாதவ் 11. எனக்கு என்னதுன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டேலண்ட் மேலே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பட் மயாங்க் யாதவ் போன வருஷமே உங்களுக்கு ஐ திங்க் 4 மேட்ச் தான் விளையாடினாரு. அப்போ அன்ஃபிட் ஆனார். அதுக்கப்புறம் இந்தியன் டீம் காலப் வந்துச்சு, நல்லா பண்ணாரு. பட் அகெயின் கரண்ட்டாக கூட இன்ஜுரி லிஸ்ட்டில் இருக்காரு. ஸோ உங்களுக்கு 14 மேட்ச்சில் உங்களுக்கு மயாங்க் யாதவ் 10 மேட்ச் விளையாடினா பெரிய விஷயம். ஏன்னா எக்ஸ்ட்ராடினரி டேலண்ட், எக்ஸ்ட்ராடினரி பேஸ் போடுறாரு. பட் கொஞ்சம் இன்ஜுரி ப்ரோன். ஸோ 11 கோடின்றது ஐ திங்க் உங்களுக்கு வந்து எவ்வளோ மேட்ச் விளையாட கிடைக்கும். அவரோட டேலண்ட்டு கேட்டிங்கன்னா 11க்கு மேலே கொடுக்கலாம். பட் இன்ஜுரி வந்து அவரால் விளையாட முடியாமல் போச்சுன்னா அது ஒரு ரிஸ்க்கை ரன் பண்ணுறாங்க. பட் ஸ்டில் நாங்கள் நம்பர் 1 எடுத்திருக்காங்க. மோசின் கான் 4 கோடி சூப்பர். ஆயுஷ் பதோனி 4 கோடி ஓகே அன்கேப்ட் பிளேயராக பண்ணியிருக்காங்க. அவங்களால RTMல ஒரு பிளேயர் எடுக்க முடியும், ஒரு கேப்டு பிளேயர் எடுக்க முடியும். வாய்ப்பு இருக்கு. ஒரு கேப்ட் பேலன்ஸ் வச்சிருக்காங்க அவங்க 69 வச்சிருக்காங்க. 69. ஸோ ஒரு கேப்டு பிளேயருக்கு அவங்க வந்து போகலாம். ஒரு மார்க்கஸ் டாய்னிஸோ இல்லை குவிண்டன் டிகாக் மாதிரி ஒரு பிளேயரோ. ஏன்னா நிக்கலஸ் பூரனுக்கு 21ன்றப்போ குவிண்டன் டிகாக்கும் கண்டிப்பாக எங்கேயாவது ரேடாரில் இருந்திருப்பாரு. பட் குவிண்டனை விட்டால் கூட நம்ம எடுத்துடலாம் கம்மி ரேட்டுக்கு அப்படின்னு அவங்க நினச்சிருப்பாங்க. ஓகே. ஸோ ராஜஸ்தான் ராயல்ஸ் அகைன் சேட்டன் இருக்கிறாரு. சஞ்சு சாம்சன் வந்து தக்க வச்சிருக்கிறாங்க. சேட்டன் வந்தாலே ஒரு லாஸ்ட்ல ஒரு மேட்ச்ல ஒரு 100 அடிச்சு பெரியான ஒரு சீன் காமிச்சாரு. ஹிட்மயர், ரியான் பராக் இவங்க எல்லாமே, ஜெய்ஸ்வால் இவங்க எல்லாத்தையுமே, சந்தீப் இவங்களாம் தக்க அந்த அமௌண்ட் தான் எனக்கு வந்து என்னன்னா சஞ்சு சாம்சன் 18 கேப்டன், ஜெய்ஸ்வால் 18 சூப்பர், ரியான் பராக் 14 டர்ன் அரவுண்ட் பண்ணிட்டார் அவரோட கரியரை. போன வருஷம் விளையாடினாரு, இந்தியன் டீமுக்கும் சூப்பராக விளையாடிட்டாரு. வாழ்த்துக்கள் அவருக்கு. ஹெட்மயர் 11 டிசர்விங். சந்தீப் சர்மா 4 கோடி. அகைன் அந்த 5 இயர் ரூல் அதை யூஸ் பண்ணி அதுவும் சூப்பர் பை, இன்டெலிஜென்ட் பை. பட் எனக்கு ஜுரேலுக்கு 14 அதுதான் எனக்கு வந்து ரொம்ப இடிக்குது. ஓகே ஓகே. இப்போ ஏன்னா உங்களுக்கு வந்து கீப்பர்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சஞ்சு சாம்சன் இருக்காரு. ஸோ லோவர் ஆர்டர் ஹிட்டர்னா ஆல்ரெடி ரியான் பராக் இருக்காரு, ஹெட்மயரும் இருக்காரு. ஜுரேல் வந்து நல்லா விளையாடி இருக்காரு, இல்லைன்னு சொல்ல. இந்த அளவுக்கு 14 கோடி வரைக்கும் போயிருக்க வேண்டாம். மேபி என்ன யோசிச்சிருப்பாங்கன்னா விட்டா ஒரு விக்கெட் கீப்பர் ஹார்ட் ஹிட்டர் வேணும், மற்ற டீம் எடுத்திருப்பாங்களோ அப்படின்னு யோசிச்சிருக்கலாம். பட் ஐ திங்க் 14 கொடுத்ததுனால இப்போ என்ன ஆகுதுன்னா RTM 0 அண்ட் அவங்களோட பர்ஸ் தான் லீஸ்ட் ஆக்ஷன் வரப்போ
வர ஆக்ஷனில் வெறும் 41 கோடியோடு தான் அவங்க உட்காருவாங்க. வெறும் 41. அவங்க தான் இருக்கிறதுலே லீஸ்ட் லோயஸ்ட் அவங்க தான். மும்பை இந்தியன்ஸ்க்கு இவங்க அப்புறம் தான் மும்பை இந்தியன்ஸே வராங்க. ஓகே ஓகே. ஸோ இவங்க தான் லீஸ்ட்டோட வராங்க. ஆர்டிஎம் 0ன்றப்போ உங்களால் வந்து ஒரு செஹல் மேலே ஆர்டிஎம் போட முடியாது, ஒரு அஸ்வின் மேலே ஆர்டிஎம் யூஸ் பண்ண முடியாது, ஒரு ட்ரெண்ட் போல்ட் மேலே உங்களால் வந்து ஆர்டிஎம் யூஸ் பண்ண முடியாது. ஸோ ஐ திங்க் அங்கே எங்கேயோ பெரிய தப்பு பண்ணிட்டாங்க, ஒரு டிஸ்அட்வான்டேஜில் இருக்காங்கன்னு தோணுது. ட்ரெண்ட் போல்ட் அஸ்வின் இவங்களெல்லாம் வந்து இது பண்ணியிருக்கலாமோ, ரிட்டர்ன் பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு கேள்வி. இல்லை, அஸ்வின் வந்து கம்மி ரேட்டுக்கு தான் அவங்க எடுத்தாங்க, ஒரு 6 பாயிண்ட் சம்திங்க்கு தான் எடுத்தாங்க. ஸோ அஸ்வினை இப்போ நீங்கள் ரீட்டைன் பண்ணுறதா நீங்கள் 11 கோடிக்கு ரீட்டைன் பண்ணணும், 11-12க்கு. ஓகே ஓகே. ஸோ நீங்கள் விட்டா போவாரா, ஆக்ஷனில் எடுக்கலாம். பட் செஹல் ஐ திங்க் நல்லா பண்ணார். செஹல் அந்த லிஸ்ட்டில் இருந்திருப்பார். செஹலை விட்டதை ஐ திங்க் எங்கேயாவது இடிக்கலாம். 41 கோடின்றது வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. நீங்கள் ரொம்ப மற்ற டீமை விட நீங்கள் ரொம்ப டிஸ்அட்வான்டேஜ். எல்லாம் ஃபில்டர் பண்ணி விட்ட ஆளுங்களை வேணா மேபி. ஆமாம், இப்போ பட்லர் மேலே கூட உங்களால் ஆர்டிஎம் போட முடியாது. கரெக்ட். பட்லரையுமே அவங்க மிஸ் பண்ணது அப்படிங்கிறது அங்கேயுமே ஒரு பெரிய இது. பட்லர் அவரோட பீக்கில் போன வருஷம் இல்லை, பட் அவரோட பீக்கில் அவர் வந்து ஒரு ஐபிஎல் லெஜெண்ட். ஆமாம் ஆமாம். ஸோ எப்படி நம்ம டேவிட் வார்னர் ஒரு 3-4 இயர்ஸ் முன்னாடி பார்த்தோமோ அந்த மாதிரி இப்போ கரண்ட் கிரிக்கெட்டில் பட்லர் இருக்காரு. அதுவும் அவங்களுக்கு வந்து பட்லர் திரும்பி எடுக்க முடியாமல் போச்சுன்னா அது ஒரு டிஸ்அட்வான்டேஜாக இருக்க வாய்ப்பு இருக்குது. கடைசியாக ஹைதராபாத் பிரியாணி ஹைதராபாத் பிரியாணி காவியாமாரன் தான் நம்ம. ஓகே, சேம் கிளாசன், கம்மின்ஸ், ஹெட், நிதிஷ், அபிஷேக் இவங்க எல்லாத்தையுமே வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. ஒரு விஷயம் என்னன்னா, சன்ரைசர்ஸும் கிட்டத்தட்ட இந்த பஞ்சாப் கேட்டகரியில் தான் முன்னாடிலாம் வந்துகிட்டு இருந்தாங்க. ஆமாம் ஆமாம். கோர் போயிடும், அதுக்கப்புறம் புது பிளேயர் தேடணும். பட் இந்த வருஷம் சூப்பராக பண்ணியிருக்காங்க சன்ரைஸ் ஹைதராபாத். போன வருஷம் ஃபைனல் வரைக்கும் வந்தாங்க, சூப்பராக. ஐ திங்க் அந்த நெகோசியேஷன் பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். கிளாசன் 23 கோடி. ஓகே. ரீட்டைனில் அவர் தான் வந்து ரிட்டென்ஷன் என்டையர் லிஸ்ட்டில் மோர் தென் விராட் கோலி, மோர் தென் ரோஹித் சர்மா, மோர் தென் பும்ரா, மோர் தென் பூரன், இவர் தான் நம்பர் 1, 23 crores. 23. ஸோ அவர் நெகோசியேஷன் எப்படி போயிருக்குன்னா, எனக்கு மற்ற டீம்லேருந்து ஆஃபர் வருது, நான் அதிக தொகைக்கு போவேன், அப்போ நீ போகாமல் நான் தக்க வச்சுக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும், 23 வேணும், இந்தா கொடுக்குறேன், என் டீமை விட்டு போகாத. 23 கொடுத்து வச்சுட்டாங்க. அண்ட் பேட் கமின்ஸ் 18. அவர் வந்து கீழே வராரு. இப்போ போன வருஷம் 23 வாங்கிட்டு இருந்தவர் இப்போ கீழே வராரு. அண்ட் என்னமா கேப்டன் பண்ணாரு, அற்புதமாக கேப்டன்சி பண்ணாரு. ஸோ இதுக்கு பேட் கமின்ஸும் ஒத்துக்கிட்டு இருக்காரு. அவரை விட கிளாசன், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கம்பெனியில் வேலை செய்கிற நம்ம ஜூனியர் நம்மளை விட மேலே போச்சுன்னா நமக்கு எவ்வளோ காண்டாகும். பேட் கமின்ஸ் அதெல்லாம் இல்லாமல் இது ஏன் டீம்னு பார்க்குறாரு. 18க்கு அவர் ஒத்துக்கிட்டு இருக்காரு. எக்ஸலண்ட் ஜெஸ்டர் அவர் பண்ணது. அண்ட் எனக்கு அதுக்கப்புறம் பெரிய ஸ்டீல் என்னதுன்னா, டிராவிஸ் ஹெட்டை ரீட்டைன் பண்ணியிருக்காங்க, அதே 14 கோடிக்கு. சேம் லாஸ்ட் இயர். ஏன்னா அவர் மார்க்கெட்டுக்கு போனார்னா உங்களுக்கு வந்து இப்போ குவிண்டன் டிகாக்லாம் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ரிட்டையர் ஆச்சு. பட் ஹெட் ஆக்டிவாக முக்கியமான மேட்சஸில் அடிக்கிற பிளேயர், ஃபைனல்ஸ்லாம் அடிக்கிற பிளேயர். அவருக்கு 14. ஏன்னா கிளாசன் 20+ போவார் வெளியில். போகலாம். இப்போ போவாரான்னு டெஃபினட்டாக சொல்ல முடியல, பட் போகலாம். இப்போ கிளாசன் மாதிரி ஒரு பிளேயர் 23 வாங்குறாரு. இதனால போன வருஷம் பர்ஃபார்மன்ஸ், போன வருஷம் உங்களுக்கு யார் ஜெயிச்சு கொடுத்தாங்க மேட்ச் ஆன் மேட்ச்? அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட் 2 பேர். இவங்க தான் அஸ்திகாரம் அமைச்சு எஸ்ஆர்ஹெச்சுக்கு ஒவ்வொரு மேட்சும் ஜெயிக்கிறதுக்கு காரணமாக இருந்தாங்க. ஸோ அவங்க 2 பேருக்கும் 14 சூப்பர். அபிஷேக் சர்மா 14க்கு ஒத்துக்கிட்டு இருக்காரு. ஏன்னா இந்த டீமை தன்னோட டீமை அவர் பார்க்குறாருன்றது கிளியராக தெரியுது. ரெட்டி, நிதிஷ் ரெட்டி 6, அதுவும் ஒரு ஸ்டீல். அவர் யாருன்னே தெரியாதப்போ இந்த டீம் உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணி சான்ஸ் கிடச்சி இப்போ இந்தியன் டீம்லையும் ரீசனபிளாக நல்லா பண்ணியிருக்காரு. நிதிஷ் ரெட்டி 1 for the future. இப்போ ஆஸ்திரேலியாவுக்கும் அவர் வந்து டெஸ்ட் டீமோட போகிறாருன்றப்போ 6 கோடி நல்லா நெகோஷியேட் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல வேல்யூ ஸ்டீல். அண்ட் இன்னமும் அவங்க வந்து ஒரு ஆர்டிஎம்ல ஒரு அன்கேப்டு பிளேயருக்கு அவங்க போகலாம். ப்ராபப்ளி போன வருஷம் நல்லா பண்ண பிளேயர்ஸ் வந்து யாராவது உங்களுக்கு வேணும்னா போகலாம். நல்லா பண்ணியிருக்காங்க, சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த டைமும் ஒரு விட்டது என்னதுன்னா, அவங்களுக்கு மேபி எமோஷனலாக ஒரு விஷயம், நட்ராஜன். அதை பற்றி தான் பேசுகிறேன். அது இது ஊசிட்டே இருந்தேன், என்ன மிஸ் ஆகுது அப்படின்னு. நட்ராஜன் ஒரு ஃபேமிலி மாதிரி எஸ்ஆர்ஹெச். ஆமாம். பட் அவரை வச்சா நீங்கள் வந்து 11, 12 கொடுத்தாகணும் கண்டிப்பாக ஆக்ஷனில். இல்லை அதுக்கு கீழே மேபி அவங்க கோட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா இப்போவே அவங்க கிட்ட ரிமைனிங் பர்ஸ் 45 கோடி தான் இருக்குது. வெறும் 45 தான் இருக்குது. அவங்க வந்து செகண்ட் லீஸ்ட்டில் வராங்க அலாங் வித் மும்பை இந்தியன்ஸ். ஆமாம். ஸோ மும்பையும் 45 இருக்குது, இவங்ககிட்டையும் எஸ்ஆர்ஹெச் கிட்டே 45 தான் இருக்குன்றப்போ நட்ராஜனும் ஆக்ஷனில் விட்டு பார்க்கலாம். பட் ரீட்டைன் ஆர்டிஎம் கேப்பும் யூஸ் பண்ண முடியாது. ஸோ ஆக்ஷனில் அவர் எடுக்க பார்க்கணும். நிறைய டீம்ஸ் அவருக்காக எய்ம் பண்ணுவாங்க. டெஃபினட்டாக நட்டுக்கு ஒரு இது. ஏன்னா நட்டு ஹைதராபாத் பிச்சு வந்து நல்ல மொளன்னு இருந்த பிச்சு, அதில் சூப்பராக போலிங் போட்டார். பேட் கமின்ஸோட அந்த டேண்டம் போட்டது சூப்பர். அண்ட் இந்த மாதிரி பிளேயர்ஸோட வேல்யூ எங்கே தெரியும்னா, கஷ்டமான ஓவர்ஸ் போடுவாங்க. உங்களுக்கு பவர் பிளேயோட கடைசி ஓவர்
6வது ஓவர் போடுறது கஷ்டம். அதுக்கப்புறம் டெத்தில் அந்த 2 ஓவர் போடுறது ரொம்ப கஷ்டம். நட்ராஜன் அந்த ப்ரெஷரை சோக்கின் பண்ணி பிரில்லியண்டாக பண்ணுவார். ரீட்டைன் பண்ணாதது ஐ திங்க் SRHும் ஃபீல் பண்ணுவாங்க, ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க வைக்க முடியலையேன்னு. குருவாஞ்சேரியில் ஃபிளாட் வாங்கினா அடுத்த குருவாஞ்சேரியில் பிளாட் இலவசம். நம்ம ஐஃபீம் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் ஸ்பைக் அப்ஸ் குருவாஞ்சேரியில் லிமிடெட் பீரியட் ஆஃபர் மிஸ் பண்ணிடாதீங்க மக்களே.